பிரைஸ் லார்ட். நான் பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். எந்த அதிகாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு என்கிட்ட கேட்டதுக்கு என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் படிக்கிறதுல இருந்து உங்களுக்கு புரியும்படி சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு படிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல மத்தேயுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் இல்லைன்னா 2 அதிகாரம் நீங்க படிக்கலாம். காலையில ஒரு அதிகாரம், நைட் ஒரு அதிகாரம். அதே போல பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நீங்க டெய்லியுமே படிக்கலாம். நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சங்கீதம், நீதிமொழிகள் டெய்லியுமே 2 அதிகாரத்தை நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க படிச்சுட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பைபிள் நாலேஜ் இன்னும் அதிகமாகவே வளருங்க. நான் ஏன் உங்களை பைபிள் படிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜெபத்தின் மூலியமா ஏசப்பா கிட்ட பேசுறீங்க. ஏசப்பா உங்ககிட்ட பேசணும்னா நீங்க கண்டிப்பா பைபிள் படிக்கணும். ஆரம்பத்துல பைபிள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உச்சரிப்புகள் நமக்கு வராது. ஆனா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை பைபிள் படிக்க முடியும். ஆரம்ப கட்டத்துல எனக்கே எழுத்துக்கூடியதை நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் பைபிள் கரெக்டா படிக்க ஆரம்பிச்சேன். நீங்களும் படிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறீங்க. நீங்க இதை விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய தகவல்கள் வேணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.